திமுக தேர்தல் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு முன்மாதிரியான தேர்தல் பட்டியல், எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரு பட்டியலாக இருந்தது. படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மருத்துவர்கள், பொறியாளர்கள், அப்புறம் முனைவர்கள், கல்வியாளர்கள். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தேன். அதே போல எஸ்ஐஆர் வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறாங்க. நீக்கப்பட்டவர்கள் அவர்களை தாண்டியும் திமுகவின் கோட்டை அப்படியே தான் இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களை கரூர்ல இருந்து கோவை தெற்குக்கு வேட்பாளரா நியமிச்சிருக்கிறாங்க திமுக இருந்து. இவருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டில் எங்க நிக்க வச்சாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்கிறது. செந்தில் பாலாஜி என்ற பெயரை எதிர்த்து விஜயபாஸ்கரால் வெல்ல முடியுமா கரூர்ல? அதை முதல்ல யோசிக்க சொல்லுங்க அம்மன் அர்ஜுனன். தமிழ்நாட்டின் சிலிகான் வேலி என்று சரவணம்பட்டியை சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ஐடி தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கிறார்கள். கோயம்புத்தூருக்கு ஒரு புதிய உருவத்தை கொடுத்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது நம்முடைய முதல்வர் ஆட்சியில தான். உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்குறது தான் ஸ்டாலினோட திட்டம். பிஜேபியோட கூட்டணியில் இருக்கார்ல, இவரை முதல்வர் ஆக்குவதற்காகவா பிஜேபி ஒரு 27 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம்? நிர்மலா சீதாராமன் அம்மையாரைத்தான் முதல்வர் ஆக்குவது என்பது பிஜேபியின் திட்டம். திமுக தேர்தல் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு முன்மாதிரியான தேர்தல் பட்டியல். நிச்சயமா அந்த வேட்பாளர் பட்டியல் நேற்று நம்முடைய முதல்வர், நம்முடைய தலைவர் அதை சொல்ல 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 புலகாங்கிதமாக இருந்தது. ஏன்னா மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த பட்டியல் எல்லா இடத்திலும் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரு பட்டியலாக இருந்தது. படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மருத்துவர்கள், பொறியாளர்கள், அப்புறம் முனைவர்கள், கல்வியாளர்கள், மக்களோடு மக்களாக இருந்து சேவை செய்யக்கூடியவர்கள், இப்படியான ஒரு கலவையான பட்டியல். அதை தவிர தனி தொகுதிகளில் அவர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்று எல்லோருமே பாராட்டக்கூடிய ஒரு அளவில் அந்த பட்டியல் இருக்கிறது. அதை தவிர புதுமுகங்கள் 60 பேர் சேர்த்திருக்காங்க. அப்புறம் நம்முடைய ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த நம்முடைய திமுகவின் தலைவர்களும் நிறைய பேர் அப்படியே இருக்காங்க. அப்புறம் இந்த முந்தைய ஆட்சியில் பணிபுரிந்த அமைச்சர்கள் அவங்களையும் நிறைய பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பொதுமக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் செய்த பணிகளால் மீண்டும் அவர்களை நாங்கள் உங்கள் மீது நிறுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த துணிவான பார்வை இருக்கு. பொதுவாக எம்எல்ஏ வரவே இல்லை, எம்எல்ஏ எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிகமாக இல்லாதவர்களாக திரும்பவும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க நம்முடைய முதல்வர். அப்படிங்கிறது நிஜமாவே சந்தோஷத்துக்குரியது. அதை தவிர பெண்கள் இப்படி படித்து உயர் பதவியில் இருக்கக்கூடிய அல்லது உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்களை சேர்த்திருப்பதுங்கிறது திமுகவில் இயங்கி கொண்டிருக்கின்ற மற்ற பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. அப்படிங்கிறது முக்கியம். ஒரு 3-4 அமைச்சர்களை நீக்கி இருக்கிறார். அதுவும் கவனிக்க வேண்டியது. சரியாக பணியாற்றவில்லை என்றால் அதற்கும் நான் நடவடிக்கை எடுப்பேங்கிற அந்த துணிச்சல் இருக்குல்ல, அதையும் நாம் பாராட்டியாக வேண்டும். அந்த வகையில் நம்முடைய திமுகவின் வேட்பாளர் பட்டியல் என்பது மற்ற கட்சிகளுக்குமே கூட ஒரு முன்மாதிரி பட்டியலாக இருக்கிறது அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். நிறைய பேர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டே இருந்தாங்க, இன்னமும் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடலை, குழப்பம் இருக்கு, தாமதம் இருக்கு அப்படின்னு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தேன்னு அதுக்கும் நம்முடைய முதல்வர் பதிலை சொல்லிவிட்டார். எஸ்ஐஆர் வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால யாருக்கு பாதிப்பு ஏற்படும் மேம் இந்த தேர்தலில்? எஸ்ஐஆர் வாக்காளர்கள் ஒரு 98 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள்ல. அது நீக்கப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். திமுகவை பார்த்தீங்களா, இந்த 98 லட்சம் பேரை வச்சு தான் ஜெயிச்சாங்கன்னு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்னன்னா இந்த 98 லட்சம் பேரும் மொத்தமே திமுகவினர் தானா? அதிமுகவை சேர்ந்தவர்களும் அதில் நீக்கப்பட்டிருப்பாங்கல்ல. அப்படின்னா அவங்களுக்காக குரல் கொடுக்காமல் எஸ்ஐஆர் என்கின்ற அந்த செயல்பாட்டுக்கு ஆதரவு கொடுப்பவராக எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரே, இது தவறான பார்வை இல்லையா? அந்த எஸ்ஐஆரில் நடந்த குளறுபடிகளை எல்லாம் நீக்குவதற்காக திமுக தொண்டர்கள் தான் களத்தில் இறங்கினார்கள். அந்த BLA 2 BLA என்பவர்கள் எல்லாம் திரும்பவும் களத்தில் இறங்கி விடுபட்டவர்களெல்லாம் சேர்த்ததில் மிக அதிகமாக பணியாற்றியது திமுகவினர் தான்ங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால நீக்கப்பட்டவர்கள் அவர்களை தாண்டியும் திமுகவின் கோட்டை அப்படியே தான் இருக்கிறது என்பது நிச்சயமான உறுதி. அதை நாம் இந்த முறை தேர்தல் வாக்குப்பதிவில் நிச்சயமா பார்க்கலாம். பிஜேபி செய்த ஒரு சூழ்ச்சி தான் இந்த எஸ்ஐஆர் நீக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இப்போ வெஸ்ட் பெங்காலையும் இதே மாதிரி ஒரு சூழ்ச்சியை தான் அவர்கள் செய்தார்கள்.
வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்ததுன்னா, அந்த எஸ்ஐஆர் செயல்பாட்டை செய்வதற்கு அதிகாரிகள் சென்றபோது அங்கே இருந்த மக்களே அவர்களை எல்லாம் விரட்டி அடிச்சாங்க. ஆனா நாம அந்த ஜனநாயக நடவடிக்கை என்று பிஜேபி சொன்னாலும் கூட அது ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை. ஆனாலும் அதற்கு நாம் ஒத்துழைத்து அந்த திருத்தங்களை நாம் மேற்கொண்டோம் அப்படிங்கிறது திமுகவோட சிறப்பு. நீ ஒரு திட்டத்தை கொண்டு வர எங்களை முடக்குவதற்காக, ஆனாலும் நாங்கள் அதை எதிர்த்து இப்படியாக களமாடி வெற்றி பெறுவோங்கிறத திமுக செய்து காட்டுச்சு. அதில் தான் மேற்கு வங்காளத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது. அதனால நிச்சயமாக நீக்கப்பட்டவர்களுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம் தேர்தல் ஆணையம், ஆனாலும் நாம் வெற்றி பெறுவோங்கிறதா உண்மை. செந்தில் பாலாஜி அவர்களை வந்துட்டு கரூர்ல இருந்து கோவை தெற்குக்கு வேட்பாளரா நியமிச்சிருக்கிறாங்க திமுகல இருந்து. அங்க வந்து அதிமுகல வேட்பாளரா இருக்கிறது வந்து அம்மன் அர்ஜுனன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூர்ல விஜயபாஸ்கர் எடுத்து ஜெயிக்க முடியாது, அதனாலதான் இங்க மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி பின்வாங்குவது திமுகவின் வழக்கமும் இல்லை, பின்வாங்குபவராக செந்தில் பாலாஜி அவர்களும் இல்லைங்கிறத அம்மன் அர்ஜுனனுக்கு போய் சொல்லணும். அதிமுக ஆட்சி காலத்துல அந்த ராதாகிருஷ்ணன் நகர் ஆர்கே நகர் போட்டின்னு ஒன்று வந்ததுல தேர்தல், அதுல அமமுக வேட்பாளர், ஆளும் கட்சி வேட்பாளர் தான் ஜெயிக்க முடியும் பொதுவாக இடைத்தேர்தலில். ஆனால் அப்போது கூட அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஜெயிக்க வைத்த அந்த திட்டத்தை, அந்த தேர்தலை நடத்தி காட்டியது செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அங்கே வெற்றி பெற வைத்ததும் செந்தில் பாலாஜி தான். அது தவிர ஈரோடு இடைத்தேர்தல் மிக சமீபத்தில் நடந்தது, அங்கேயும் வெற்றி வேட்பாளராக காங்கிரஸை உருவாக்கியது செந்தில் பாலாஜி தான். அப்போது அவர் செந்தில் பாலாஜி ஈரோடு இடைத்தேர்தலின் முழு பொறுப்பில் இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு நாட்டில், கொங்கு பிரதேசத்தில் எங்கே நிற்க வச்சாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். பொதுவாக அந்த பெரும் தலைவர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டில் எங்கே நிற்க வச்சாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கிட்ட வியக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் நேரில் பல முறை பார்த்து வியந்திருக்கேன். 1000 பேர் உட்கார்ந்துருந்தாலும் சபையில் 1000 பேரோட பேரையும் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு மனித கம்ப்யூட்டராக அவர் இயங்கக்கூடியவர். அதிகமாக பேச மாட்டார், ஆனால் செயல்படுத்தி காட்டுகின்ற அந்த வல்லமை அவருக்கு இருக்கிறது. அதை தவிர நான் மிகப்பெரிய பிராண்ட், நான் மிகப்பெரிய தலைவர், அந்த நினைப்பும் அவருக்கு கிடையாது. தரையில இறங்கி எளியவர்களோடு தோள் மேல தோள் போட்டு நின்று பேசக்கூடியவர். அதனாலதான் அந்த எளிய மக்கள் அவர் பேரை சொன்னாலே உருகுவாங்கம்மா. அது கரூரில் வெற்றி பெற்றாச்சு, அதுக்கப்புறம் இப்ப நாங்க அடுத்தது கோயம்புத்தூர்ல ஜெயிக்கணும் அங்கு எண்ணும் போது இங்கே செந்தில் பாலாஜி களம் காண்கிறார் என்பது வரவேற்புக்குரிய ஒன்று. விஜயபாஸ்கரை எதிர்த்து வெல்ல முடியாதுங்கிற பயத்துல எல்லாம் கிடையாது. செந்தில் பாலாஜி என்ற பெயரை எதிர்த்து விஜயபாஸ்கரால் வெல்ல முடியுமா கரூர்ல? அதை முதல்ல யோசிக்க சொல்லுங்க அம்மன் அர்ஜுனன். அதை தவிர கோயம்புத்தூர், கொங்கு தேசம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் திமுக இந்த ஆட்சி காலத்தில் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள், ஜிடி நாயுடு பாலம்னு ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் போட்டிருக்காங்க. நீங்க அங்க ஏறினீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். அதுவும் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு சிட்டிக்குள்ள போகாமையே மேலே பாலத்தில் ஏறி போயிடலாங்கிறது பொதுமக்கள் அந்த வசதியை இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர ரிங் ரோடுன்னு கோயம்புத்தூரை சுற்றி பொள்ளாச்சியை சுற்றி நேரடியாக கேரளாவுக்கு போகிறதுக்கான ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று மிக அற்புதமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதை தவிர நாம் பார்த்துருக்கோம் 45 ஏக்கரில் அந்த பூங்கா, கோயம்புத்தூர் மக்களுக்கான ஒரு பூங்காவை உருவாக்கியது நம்முடைய முதல்வர். அது தவிர சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய ஐடி பார்க் முற்ற முழுக்க தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டின் சிலிக்கான் வேலி என்று சரவணம்பட்டியை சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ஐடி தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒரு புதிய உருவத்தை கொடுத்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது நம்முடைய முதல்வர் ஆட்சியில தான். அது தவிர அந்த தங்க பார்க்குன்னு ஒன்று சொன்னாங்களே, தங்க பூங்கா, அங்கே இருக்கக்கூடிய பொற்கொல்லர்கள், அங்கே இருக்கக்கூடிய தங்க நகை உற்பத்தியாளர்கள், அவர்களுக்கான ஒரு பார்க், அதன் மூலமாக வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாவற்றையும் உருவாக்கியது நம்முடைய முதல்வர் தான் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில். அதனால அங்கே செந்தில் பாலாஜி போட்டியிடுவது என்பது கூடுதல் பெருமை, கூடுதல் பலம். கரூர்ல விட்டுட்டு ஓடி வரல விஜயபாஸ்கர். அங்கே போட்டியிட்டாலும் கூட செந்தில் பாலாஜி என்ற பெயருக்கு எதிராக விஜயபாஸ்கரால் ஜெயிக்க முடியாது என்பதை அம்மன் அர்ஜுனன்ட்ட போய் சொல்லுங்க. அதே போல கோவை அப்படின்னு பார்த்தாவே வந்து அது
அதிமுகவின் கோட்டை அப்படிங்கிறதா தான் இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி 5 சீட்டாவது உறுதியா நான் அங்கிருந்து எடுத்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு பிளானா தான் இதை பார்க்கலாமா மேம்? அதை ஏன் நீங்க அதிமுக கோட்டைன்னு சொல்லணும்? அது திமுக கோட்டையாக மாறியாச்சு எப்போவோ. அது 2021 நம்முடைய முதல்வர் பதவியேற்ற நாளிலிருந்து அங்கே அது திமுக கோட்டையாக மாறிவிட்டது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அந்த கல்லூரி மாணவர்கள், கோயம்புத்தூர் என்பதே கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். கொங்கு தேசம், கொங்கு பிரதேசம், கொங்கு பகுதி என்பதே கல்லூரிகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அங்கே நம்முடைய முதல்வரின் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அப்புறம் அந்த IAS IPS பயிற்சி தேர்வுகள், அதற்கான பயிற்சி வகுப்புகள் அங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி திட்டங்களால் அது மீண்டும் திமுகவின் வசம் வந்தாச்சு ஏற்கனவே. அதனால அதை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சின்னு நீங்க சொல்லலாமே தவிர, அது அதிமுகவின் கோட்டைங்கிற அந்த பிரச்சாரத்திலேருந்து நம்ம வெளியில வரணும். ஏன்னா அது ஒரு காலத்தில் வேண்டுமானால் இருந்திருக்கலாம். எடப்பாடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட அபிமானம், அல்லது அந்த ஊரில் எங்க மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற ஒரு அபிமானத்துல எடப்பாடி அவர்களுடைய இடமாக இருந்திருக்கலாம். இப்போது அப்படி இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்று செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வரின் திட்டங்களால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் கூட திமுகவின் பக்கம்தான் இப்போது இருக்கிறார்கள். ஏன்னா இந்த 5 வருஷத்துல அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அது கண்ணு முன்னாடி செய்து காமிச்சிருக்காரு நம்முடைய முதல்வர். அந்த கல்லூரி மாணவர்களுக்கான இந்த நலத்திட்டங்கள், அவர்களுக்கான அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை, இது எல்லாமே கண் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். அந்த தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான முதல் நிகழ்ச்சியே கோயம்புத்தூர்ல தான் நம்முடைய முதல்வர் செய்தார். அப்போது அங்கே வந்த மாணவர்கள் நிறைய பேர் பேசினாங்க, நான் இவ்வளவு தூரம் பொருளாதார நெருக்கடியில் இருந்தேன், நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உதவித்தொகை என்பது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவி, இதன் மூலமாக நான் நிச்சயமாக என்னுடைய கல்லூரி படிப்பை முடிப்பேன் அப்படின்னு வாக்குறுதியே கொடுத்துருக்காங்கன்னா, அப்படியான மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வரின் வல்லமையால் அது எப்போதோ திமுகவின் கோட்டையாக மாறிவிட்டது. அதனால கொங்கு தேசம், கோயம்புத்தூருங்கிறது அதிமுகவின் வெற்றி கோட்டைங்கிறதெல்லாம் இல்லை. அதையெல்லாம் மாற்றியாச்சு நம்முடைய முதல்வரின் செயல்பாடுகள். அதிமுக தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சாச்சு. எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்குறது தான் ஸ்டாலினோட திட்டம், இதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நான் இப்படி கேட்குறேனே, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கார்ல, இவரை முதல்வர் ஆக்குவதற்காகவா பிஜேபி ஒரு 27 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம்? அப்படி தூக்கி போடுற சீட்டை ஏற்றுக்கிறது பிஜேபியோட வழக்கமா? நினச்சி பாருங்க, மீதி மாநிலத்திலலாம் என்ன பண்ணியிருக்காங்க பிஜேபி. தன்னை யார் தூக்கி சுமக்கிறார்களோ அவர்களை அப்படியே முழுங்கிடுவாங்க. அந்த முந்தியெல்லாம் கதையில் படிப்போம் தெரியுமா, அரக்கர்கள் அப்படியே மனுஷங்களை முழுங்கிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பிஜேபி இவரை முழுங்கி விடும். அதை முதல்ல கவனிக்க சொல்லுங்க. நாங்கள் யாரை முதல்வராக்குறோம், நாங்கள் யாரை துணை முதல்வராக்குறோங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிலிருந்து தானே நம்ம உதயநிதி ஸ்டாலினையும் துணை முதல்வராக்கியிருக்கோம். அதில் என்ன தப்பு இருக்கு அப்போ? ஆனால் இவரை முதல்வராக்குவதற்கு பிஜேபி வேலை செய்யவில்லை. ஒரு கெடு வாய்ப்பாக ஏதாவது நடந்தால் கூட இவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையாரைத்தான் முதல்வராக்குவது என்பது பிஜேபியின் திட்டம். அதை முதல்ல கவனிக்க சொல்லுங்க. நாங்க யாரை முதல்வராக்குறோம், நாங்க யாரை துணை முதல்வராக்குறோங்கிறதெல்லாம் திமுகவின் வேலை. எங்களுடைய தலைவர் பார்த்துக்கொள்வார். உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள்னு எடப்பாடி அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க.